தலைவர் திருமா. சொல்லுங்க. தலைவர் திருமா, கொள்கை வீரர் திருமா, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர் திருமா. இப்ப திருமா திரும்பிட்டாரா இல்ல கொள்கை திரும்பிடுச்சான்னு தெரியல. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சுயமாக முடிவெடுக்கும் உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அவங்க கட்சி முடிவுகளை அவங்க உரிமையோட எடுத்திருக்கிறாங்க. கழகத்தை சேர்ந்த யாரும் அவங்கள தப்பா பேசிடக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் திரு ஷாஜஹான் அவர்களையும் நாங்க வாழ்த்துறோம். இப்படி தலைவர் வாழ்த்திருக்காரு. யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரு வாழ்த்துவாரு. நான் என்ன வெங்காயத்துக்கு வாழ்த்தணும்னு நான் கேக்குறேன். இல்ல, நீ ஒரு கட்சியின் தொண்டனாக இருந்தால் தலைவர் சொல்றத கேட்டு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். நான் இன்னும் கட்சியிலேயே சேரலைங்க, அதனால பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் கட்சியில சேரணும்னு முடிவை எடுத்து அப்பவே நான் பெருமை மிகு திமுக காரின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். கட்சியில எப்ப சேர்ந்தேன்னு கேக்குறீங்களா? நான் சேர்ந்து 5 வருஷமாச்சு. கட்சி இங்க இருக்குது, தலைவர் இங்க இருக்காரு. அப்புறம் ஏன் தலைவர் சொல்லியும் நீ இப்படி பேசுறேன்னு கேக்குறீங்களா? கவின் படுகொலை நடந்துச்சுங்க. நாங்க தலைவருக்கு போய் சப்போர்ட்டா பண்ணோம்? தலைவருக்கு எதிராக தானே பேசணும். தலைவர் என்னைக்காவது கூட்டு நீ ஏன் எனக்கு எதிராக பேசுறேன்னு கேட்டாரா? கள்ளக்குறிச்சியில விசசாராய சம்பவம் நடந்ததுல தலைவருக்கு எதிராக நாங்க தான் பேசணும். தலைவர் யாரையும் கூப்பிட்டு இது கட்சியாச்சு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அஜித் காவல்துறையால் நடந்த படுகொலை, முதலமைச்சரா இருந்த கட்சி தலைவரே மன்னிப்பு கேட்டாரு. ஆனாலும் தலைவரை எதிர்த்து தான் நாங்க பேசணும். பெருமை மிகு திமுக காரின் எங்க தெரியுமா சொல்லணும்? இங்கதான் சொல்லணும். அதே தலைவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, தவறு எங்கு நடந்தாலும் பேச, அதை நானே பண்ணாலும் பேசுன்னு. தலைவர் தப்பு பண்ணலைங்க. தலைவருடைய ஆட்சியில தப்பு நடந்தப்ப கூட அவரை எதிர்த்து பேசுறதுக்கு உரிமை கொடுத்தவர் தாங்க எங்க தலைவரு. எங்க தலைவர் ஆட்சியில நடந்த தப்ப பேசுறேன் நானு. எங்க தலைவரவே துரோகம் பண்ணிட்டு போனவங்கள பத்தி பேசலன்னா அப்புறம் தொண்டரா நாங்க எதுக்கு? தலைவா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை நாங்க இன்னும் பெருமையாதான் பாக்குறோம். இப்படி ஒரு தலைவருக்கு தொண்டனா இருக்கிறதுல நாங்க எல்லாருமே பெருமையாதான் இருக்கோம். ஆனாலும் நாங்க பேசுவோம் தலைவா. நீங்க என்ன சொன்னாலும் இதை நாங்க பேசித்தான் ஆவோம். என் தலைவர், என் கட்சியின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மன்னிச்சுக்கோங்க. நான் எப்பவும் திமுக காரிதான். இப்போ எனவே பேசுவோம் தான் பேசுவோம். என்னங்க திருமா அவர்களே, நார்மல் சேர்ல உட்கார்றதுக்கும் சோஃபால உட்கார்றதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குமா? கடந்த 20 ஆண்டுகளாக திருமாவின் கொள்கை ஒரே மாதிரிதானுங்க இருந்திருக்கு. அது பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தாலும், ரிவால்விங் சேர்ல உட்கார்ந்துருந்தாலும், இல்ல எக்ஸிக்யூட்டிவ் சேர்லயே உட்கார்ந்துருந்தாலும் திருமாவின் கொள்கையில என்னைக்கும் மாற்றம் இருந்தது இல்ல. பீத்த சோஃபால உட்கார்ந்த உடனேயுமே பேச்சு இப்படி மாறும்னு நாங்க நினைச்சே பாக்கலைங்க. திருமா 20 மாறாத திருமா 60 மாறிடுவாரான்னு இந்த பொது சமூகத்தை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டவங்க நாங்க. படிக்க சொல்ல 5ல விளையாதது 50ல விளையுமான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா வளைஞ்சிருச்சு, அப்படியே பெண்ட் ஆயிருச்சு. பெண்டானா பரவாயில்லைங்க, வட்டமாவே ஆயிருச்சுங்க. உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் பஸ் ஏறி என திட்ட வந்துடாதீங்க. காங்கிரஸ திட்டாத நீ திருமாவை மட்டும் திட்டுறேன்னா உனக்கு என்ன சாதி வெறியா அப்படின்னு கேப்பீங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சமூக அமைப்பின்படி திருமாவை விட நான் கீழானவதான். சாதி அமைப்புல சொல்ல போனா வர்ணாசுக்கும் அவர்ணாசுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் நாங்க. அதனால இந்த சாதிவாதத்தோட எல்லாம் நீ பேசுறன்னு யாரோ பாயிண்ட் எடுத்துட்டு வந்துடாதீங்க. நாங்க நம்பின தலைவர்கள் இருக்காங்கல்ல, கொள்கையை கட்டியா புடிச்சிட்டு கொள்கையோடே வாழ வாங்க அந்த தலைவர்கள்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு காலத்துல நானே நினைச்சிருக்கேங்க விசிகால போய் சேரணும்னு. நல்ல வேலை என்ன, அங்க இருந்து இப்ப இந்த மாதிரி நடந்திருந்தா வெளியே வந்திருப்பேன். ஆக்சுவலா திருமா அவர்களே, சீமானுக்கும் உங்களுக்கும் இப்ப ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. தெரியல எனக்கு, அதான் கேக்குறேன். விஜயகாந்தை முதல்வராக்கி பார்க்கணும்னு நினைச்ச திருமாவுக்கு விஜய முதல்வராக்கி பார்க்கணுங்கிற ஆசை இல்லாமலா இருக்கும். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா நீங்க திருமாவாவே இருந்திருப்பீங்க. 8 சீட்டு வேணும், கண்டிப்பா 8 சீட்டு வேணும். கொடுத்தாங்கல்ல. நாங்க கேட்டது 10, கொடுத்தது 8, வென்றது 2. யாருக்கு எதிரா ஜெயிச்சிங்க? இப்ப அமைச்சரவையில போஸ்ட் வாங்கியிருக்கீங்களா, அவங்களுக்கு எதிராக ஜெயிச்சிங்க. அதுக்காக நான் திரும்ப சோஃபால உட்கார்ந்ததுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சோஃபா வரும்னு தெரிஞ்சு பேசுற திருமாவுக்கும் சோஃபா வந்ததுக்கு அப்புறம் பேசுற திருமாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. உண்மையாலுமே மனசுக்குள்ள அவ்வளவு வலியோடதான்
திருமாவுக்கு எதிராக நான் பேசுறேன். உன் சாஸ்திரத்தை விட, உன் சம்பிரதாயத்தை விட, உன் முன்னோரை விட, உன் விளக்குமாறு வெங்காயத்தை விட, நீ நம்பின திருமாவை விட உன் அறிவு பெருசு, நீ சிந்தியதுல அப்படின்னு சொன்ன பெரியாரோட வார்த்தையை வச்சுதான் பேசுறேன். உண்மையாலுமே உடஞ்சு போய் தான் திரும்ப பேசுறேன். ஐயோ திரும்ப இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இல்ல, நாங்க நம்பணுமே. தலைவருடைய முதுகுல யாரு வேணாலும் குத்துட்டும் திரும்ப, ஆனா நீங்க குத்தலாமா? அதாவது இந்த ஆரியத்துக்கு எதிரான இந்த போர்ல தலைவருக்கு சப்போர்ட்டிவா திரும்ப அண்ணன் இருப்பாரு அப்படின்னு நாங்க நம்பணும்ல. என்னங்க திரும்ப சாதாரண சோஃபா ஆதவர்ஜுனாலாம் உங்களுக்கு ஒரு கொள்கை வழிகாட்டியா மாறினதான் எங்களால ஏத்துக்க முடியல. எங்க தெரியுமா அவ்வளவு கொள்கை இல்லாதவரா போயிட்டாரா? எங்களுக்கு அது பெருசு இல்ல, இது பெருசு இல்ல, இது பெருசு இல்லைன்னு சொன்ன எங்க திருமாவுக்கு இப்ப எது பெருசா போச்சுன்னு தெரியல. அதாவது பட்டியலினத்தவர்களுடைய வாழ்வை தாவேக்கா தூக்கி நிறுத்திரும். ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு உங்க நண்பர், உங்க ஆதவ். 7 பட்டியலினத்தவர்களுக்கு நாங்க போஸ்டிங் கொடுத்திருக்கோம், ஆனா ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பார்ப்பனர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள். ஏன்னா அவரை பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியலைங்க, ஆனா இந்த 7 பேர்த்த பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுதே. ஏங்க தெரியுமா, இதை விட எல்லாத்தையும் நாம பெருமைப்படுத்திடலாம் அப்படின்னு அங்க போய் சேர்ந்தீங்க. அதுவும் அந்த ஆதவ தம்பிய நீங்க ஆலிங்கனம் செஞ்சதை பார்த்தப்ப பொன்னியின் செல்வன்ல அருள்மொழிவர்மன இலங்கையில வந்தியத்தேவன் முதல் முறை போய் பார்த்தான்ல, பார்த்து கட்டி புடிச்சான்ல, அதே மாதிரி இருக்குது தலைவா. என்ன யார் அருள்மொழிவர்மன் யார் வந்தியத்தேவன் தெரியல, ஆனாலும் திருமா கொள்கையின் மீது ஏறி நின்று பேசினப்போ அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அவர் அப்படியே உயர்ந்து தெரிஞ்சாரு, விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சோஃபா மேல ஏறி நின்னும் எங்களுக்கெல்லாம் சின்னதா தெரியுறாரு. திருமாவினுடைய அறிவுக்கும் திருமாவினுடைய கொள்கை வீச்சுக்கும் திருமாவின் கல்வி தகுதிக்கும் முன்னால் நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் என்ன பண்றது திருமாங்க, உன்னோட அறிவு பெருசு, அதை வச்சு சிந்தின்னு எங்க பெரியார் சொல்லி போட்டு போயிட்டாரு. அதே பெரியார் தான் சொல்லியிருக்காரு, உன்னோட எதிரி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். பார்ப்பனர்கள் யார ஆதரிக்கிறாங்களோ அவர்களும் அவாக்களே, நீ வாட்டுக்கு விளங்கி போயிரு அப்படின்னு எங்க தந்தை பெரியார் எங்க சிற்றறிவுக்கு எட்டியவாறு வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழிய புடிச்சுக்கின்னு நாங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்க போறோம். திரும்பவும் வா கூப்பிடுறதுக்கு மனசுல திரும்ப. ஒருவேளை நாமளும் சோஃபால உட்கார்ந்துருந்தா திரும்ப மாதிரிதான் பேசிருப்போமா? ஒருவேளை இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நான் இப்படி கொள்கை பேசுறேனோ? கிரிங் கிரிங். ஹலோ சொல்லுங்க, ராயல் என்டர்பிரைசஸா? சோஃபாவா? நான் ஆர்டர் பண்ணலையா? நான் ஆர்டர் பண்ணாமலே சோஃபா வருதா? இது சூப்பரான சோஃபா, குஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னா மெய் மறந்து போயிருவோமா? நாங்க என்ன பேசுறோன்னே புரியாத அளவுக்கு நாங்க பேசுவோமா? ஐயோ அந்த சோஃபா எங்களுக்கு வேணாங்க, நீங்க தயவு செய்து போனை கட் பண்ணுங்க. அட சாமி, இனி நமக்கும் அந்த சோஃபா வந்துருமா? நாங்க சோஃபாவே வந்தாலும் திமுக காரியா தான் இருப்போம். ஏன்னா திமுக மட்டுமே எங்களுக்கான கட்சி. அப்புறம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எனவே பேசுவோம் அப்படிங்கிற உரிமையோட எனக்கு பிடிச்சத எனக்கு தோணுனதை பேசி, கண்டிப்பா நான் இன்னைக்கு பேசினதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கட்சி தலைவரின் கட்டளைக்கு மாறாக விரோதமாக எதிர்த்து தான் பேசியிருக்கேன். கட்சி தலைவர் என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாருன்னு பெரிய நம்பிக்கையோட பெருமை மிகு திமுக காரியாக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.